வெல்கம் டு சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆத்தென்டிக்காக ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஃபிஷ் கறி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொஞ்சோண்டு சோள மாவு, உங்களுக்கு சோள மாவு இல்லைனா கூட நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளி தண்ணி நம்ம மீன் குழம்புக்கு கரைச்சிருப்போம். அந்த புளி தண்ணியை கொஞ்சோண்டு மட்டும் அதில் லேசாக தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மீன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்படியே செட் ஆகட்டும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேனில் ஆயில், சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை 3 போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு சேர்க்கணும். சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, சின்ன சைஸில் 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அந்த வதங்கும்போது எண்ணெயோடு சேர்த்து வதங்கணும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்புக்கு தேவையான மசாலா, அதாவது சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. அந்த எண்ணெயிலே வதங்க விடுங்க. அதுதான் மீன் குழம்போட ஸ்பெஷலே. நம்ம மீன் குழம்புல எந்த குழம்பு வச்சாலும் நம்ம எண்ணெயில் நம்ம அந்த மசாக்கள்லாம் போட்டு வதங்கினா தான் அதோடய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி, 1 கிலோ மீனுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அளவு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுருங்க. மூடி மூடும்போது ஒரு அரை பக்கமாக மூடிக்கங்க. ஃபுல்லாக மூடினீங்கன்னா நல்லா கொதித்து வெளியில் வந்துடும். அதனால் பாதி சைஸில் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஆத்தென்டிக்கான மீன் குழம்பு அப்படின்னாவே என்ன தெரியுமா? மாங்காய் தான். மாங்காய் இல்லாமல் எந்த குழம்புமே வைக்க மாட்டாங்க. புளிக்குழம்பு, சாம்பார், ரசத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் மாங்காய் போட்டு வைப்பாங்க நம்ம ஊரில். அதுவும் இப்போ சம்மர் சீசன் சொல்லவா வேணும். அப்போ மீன் குழம்புக்கு ஏற்றமான புளிப்பு கம்மியாக உள்ள மாங்காய், அந்த ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி மீன் குழம்போட கேக்கு மாங்காய் தான். நம்ம ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காயை அதுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2வது கொதிக்கும் போது தான் நம்ம மீன் போடணும். ஏன்னா மீனை போட்டு 2-3 கொதி விட்டுட்டிங்க அப்படின்னா மீன் உடஞ்சிரும். அதனால் 2 கொதி வந்ததுக்கப்புறம் தான் நார்மலாகவே மீன் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொதித்தோடனே மாங்காய் போட்டோம். செகண்ட் கொதிக்கும் போது மீன் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஆஃப் அளவுக்கு அந்த மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 3வது கொதிக்க விடுங்க. அப்படியே கொதிக்க விட்டு இறக்குனா வீடே மணக்கிற அளவுக்கு அப்படியே மீன் குழம்பு செம கமகமன்னு வாசனையாக இருக்கும். மத்தியான நேரம் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வறுக்கிறதுக்கு மீனும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. அதை மிதமான சூட்டில் டபுள் சைடு நல்லா வேக வச்சு மீன் வறுவலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பும் ரெடி, மீன் வறுவலும் ரெடி. இப்போ மத்தியான நேரம் சுட சுட சாதத்தோடு 2யும் வச்சு சாப்பிட்டிங்களா சூப்பராக இருக்கும். அதுவும் மாங்காவோடு சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.